ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்கு கூட ஸ்டே வித் மீ நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. போன பாட்டு தான் முடிச்சிருந்தோன்னா நம்ம ஆரம்க்கும் டெவில் கிங்குக்கும் ஒரு சின்ன ஃபைட் போயிருக்கோம். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜங்கு சிம்மினை தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. வெளியும் இல்லை, எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்ப ரூமுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா பால்கனியில் தான் நின்றுட்டுருக்காரு. இங்கே தான் இருக்கானா, ஆனால் நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஜிமின் கிட்டே போகிறாங்க. ஜிமின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்ன ஜங்குக்? ஒன்றும் இல்லை ஜிமின், நீ இங்கே தான் இருந்தியா என்ன? ஆமாம், நான் எங்கே போக போகிறேன்? அது ஒன்றும் இல்லை, சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பவுலை கொடுக்குறாங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்க, இது சூப்பு, ஜின்யாங் உனக்கு கொடுக்க சொன்னாங்க. ஓ தேங்க்யூ ஜங்குக் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் பாட்டுக்கு வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கார். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் என்ன ஜங்குக், என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு? சும்மா தான். உங்ககிட்ட நான் கேட்கலாமா? கேளு ஜங்குக். என்ன, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி ஜங்கு கூட ஐஸை பார்க்குறாங்க. ஸோ ஜங்கு அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்க, தெரில சும்மா தோணுச்சு. ஜிமின் சொல்லு ஜங்குக், நான் சீரியஸாக கேட்குறேன், எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண? நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் ஜங்குக். எனக்கு தெரியல, எனக்கே அப்படி தோணுதுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம் மாதிரி, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா ஜங்குக்? இல்லை உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜங்குக் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஜிமின் ரொம்ப லைட்டாக சிரிச்சிட்டு, உனக்கு ஆன்சர் இல்லைல்ல, அப்போது என்கிட்டயும் இதுக்கு ஆன்சர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கார். ஜங்குக்கு இது ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி. அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக் சொல்லு ஜிமின், நான் ஒன்று சொல்லவா? என்ன? அன்னைக்கு நான் உன்னை லைப்ரரியில் பார்த்தேன்ல. ஆமாம், அன்றைக்கி உண்மையிலே உனக்கு என்ன ஆச்சு? அது அது ஒன்றும் இல்லை ஜிமின், எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அதான். பொய் சொல்லாத ஜங்கு, அன்றைக்கும் இதே பர்சன் உங்ககிட்ட சண்டை போட்டு தான் நான் பார்த்தேன். அன்றைக்கி எதாச்சும் தான் நான் அங்கே வந்தேன், ஆனால் அன்றைக்கி அந்த பர்சன் உங்களை இன்றைக்கி மாதிரியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட. ஆனால் என்னை பார்த்ததும் ஏன் நீங்கள் என்னை அங்கேருந்து போக சொன்னீங்க? நான் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் ஏன் ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக நிற்க. இப்போ ஜிமின் அப்படி ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டே, சொல்லுங்கள் ஜங்கு, எனக்கு தெரியணும், எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது, இதுக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்க மாதிரி. ஏன்னு தெரியல, ஏனோ உங்ககிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குது. அதே சமயம் ஏதோ ஒரு பெயின் உங்கள் கண்ணில் தெரியுது, அதுக்கு ரீசன் நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் இப்போவும் எதுவும் பேசாமல் தான் இருக்கார். ஜிமின், ஜங்குக் என்ன ஜிமின், நான் தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், நீங்கள் ஏன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க? இதுக்கு பதில் இல்லை ஜிமின், இதை நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது. உனக்கு எப்படி தோணுது என்னை பார்க்கும்போது? பெருசாக எதுவும் இல்லை, பட் நீங்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க கண்ணில் ஒரு பெயின் தெரியுது, அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சிக்க தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அவங்கக்கிட்ட பேசணும்னு நினப்பேன், பட் அவங்கக்கிட்ட பேச பக்கத்தில் வரும்போது என்னையே அறியாமல் யாரோ என்னை தடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கேட்குறேன், சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு அப்படி ஜிமினை பார்த்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே போயிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமினும் எதுவும் பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்க. ஜங்குக்கோட டியர்ஸ் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் படுது. இப்போ ஜிமின் அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, ஜங்குக் என்னாச்சு? நான் ஏதோ தப்பாக கேட்டுட்டுனா என்ன? ஏன் ஏன் அழறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஜங்குக்கோட டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே, இல்லை
இல்லை ஜிமன், இல்லை, நீ எதுவும் தப்பாக கேட்கல. உண்மையிலே தப்பு பண்ணது நான் தான் ஜிமன். இப்போ நீ இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். என்ன சொல்கிறீங்க ஜங்கு? எனக்கு புரியல. சாரி ஜிமன், இதை நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, உன்னை சுற்றி என்ன நடக்குது, நீ யார், இதெல்லாம் என்ன, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல ஜிமன். சாரிடா அப்படியே சொல்லிவிட்டு ஜிம்மனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. ஜிம்மன் ஒரு கன்ஃபியூசிங்காக, ஜங்குக் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியல. இல்லை ஜிம்மன், இதுக்கப்புறமும் நான் எதையும் அவன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. இதுக்கப்புறம் எதையும் நான் மறைக்கல ஜிம்மன். இப்போ இந்த செகண்ட் நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன். எங்கே திரும்பவும் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்குது. ஜங்குக் என்ன சொல்கிறீங்க? நான் உங்களை விட்டு போயிடுவேன்னா எனக்கு புரியல, எதை பற்றி பேசுகிறீங்க அப்படியே சொல்லிட்டு ஜிமன் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான், உனக்கு ஒன்று தெரியுமா ஜிமன், இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், எனக்கான ஒரு பர்சன், அது நீ மட்டும்தான். நான் உன்னை நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன் ஜிமன், உன்னை நிறையா காயப்படுத்திட்டேன். அதுக்கெல்லாம் நான் எப்படி மெடிசன் போடுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு இது ரொம்ப வலிக்குது ஜிமன். நான் உன்கிட்ட அப்போவே எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்னா நீ என்னை விட்டு போயிருக்க மாட்டேல்ல. இப்படி என்கிட்ட வந்து என்ன நடக்குது, நீ யார், எதுவுமே தெரியாமல். இல்லை ஜிமன், சாரி, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே காம் டவுன் ஆகுறாங்க. ஜிமன் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. இப்போ ஜங்குக்கார டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, ஓகே ஜிமன், இப்போது இந்த செகண்ட் உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமன், உன்னை பற்றி என்ன தெரியணும், நீ என்னோடய கிளாஸ்மேட், இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர வேறு எனக்கு எதுவும் தெரியாது. இப்போது உன்னை பற்றி தெரிஞ்சதெல்லாம் நீ நம்ஜன்யாங்கோட பிரதர், அவர் நம்ம காலேஜே ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர், இது மட்டும் தான் எனக்கு தெரியும், மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு லைட்டாக சிரிச்சிட்டு, அது மட்டும் கிடையாது. என்ன? அது மட்டும் இல்லை, நான் என்னோடய ஹியாங், நாங்கள் ஒரு வேம்பியர். என்ன? ஆமாம் ஜிமன், நாங்கள் ஒரு வேம்பியர், இது உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்ல ஜிமன் அப்படியே நிற்கிறாரு. ஜங்குக் தான், உனக்கு இது தெரியுன்றது எனக்கு நல்லா தெரியும் ஜிமன். ஏன்னா அன்றைக்கி லைப்ரரியிலேயே நீ என்னை பார்த்துருப்ப. நான் முழுசாக உருவம் மாறலினாலும் என்னோடய ஐஸ் அது சேஞ்ச் ஆச்சு. நீ அதை பார்த்த அப்போ உன் கண்ணில் தெரிஞ்ச அந்த பயம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஜிமன். கண்டிப்பாக உனக்கு நான் யாருன்றது அப்போவே தெரிஞ்சிருக்கும். அப்புறமும் எதுக்காக இப்படி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படியே வெளியில் தெரிகிற அந்த வியூவை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிமனோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு, சொல்லு ஜிமன், எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே எனக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கு. ஏன்னா நீ என்னோடய பழைய ஜிமன் கிடையாது, நீ நிறைய மாறிட்ட. எனக்கு தெரியும் உனக்கு எதுவும் தெரியல, ஞாபகம் இல்லைன்னு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்களோட மறக்கவே முடியாது. அவங்க மனசரோட பாதிக்கப்பட்ட சில விஷயங்களை கண்டிப்பாக மறக்க முடியாது ஜிமன், எனக்கு அது நல்லா தெரியும். ஆனால் உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமன் லைட்டாக சிரிச்சிட்டு, ஆமாம் எனக்கு தெரியும் நீ ஒரு வேம்பையர்னு
அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அது ஷாக்லாம் இல்லை. ஏன்னா ஜங்குக்கு நல்லா தெரியும் ஜிமினுக்கு தெரியும் அப்படின்றது. ஸோ ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் உண்மைதான் ஜங்கு, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்றது எனக்கு தெரியும். சில விஷயங்கள் எனக்கு விசுவல் ஆக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு டைம் நீ காயப்படும் போதும் எனக்கு வலிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் எதையும் யோசிக்க முடியல ஜங்குக்கு. எனக்கு புரியல இங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் என்ன? ஒரு வேம்பையராக இருந்து நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுதான் என்னோடய கொஷின். அப்புறம் நீ எப்படி என்கிட்ட? அதுவும் நான் ஒரு ஹியூமன். எனக்கு ஒன்றுமே புரியல ஜங்கு. இதெல்லாம் என்றைக்கு மாறும்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும். ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்கு அப்படியே ஜிமினை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு ஜிமினை அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு, சாரி ஜிமன், உனக்கு இப்போதைக்கு எதுவும் புரியாமல் இருக்கிறதா நல்லது. கூடிய சீக்கிரமே நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். அது வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்காத, புரியுதா? நீ ரிலாக்ஸ் ஆகிரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றி யோசிச்சு உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்காத. இனி என்ன ஆனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். இன்னொரு வாட்டி இப்படி யாருக்காகவும் உன்னோட உயிரை பணைய வைக்காத, புரியுதா? ஏன்னா உன்னோட உயிர் உனக்கு முக்கியமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அது எனக்கு ரொம்ப முக்கியம். என்னைக்கும் அது எனக்கு வேணும், என்னோட லைஃப் லாங். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படி டேர்ன் பண்ணி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினோட ஐஸை பார்த்து சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. இப்போ ஜங்குக்கு தான், நீ எனக்கு எந்த பதிலும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா உன் கண்ணிலே அது தெரியுது. நம்ம லவ்வை சொல்லி தான் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஜிமின், அவங்க ஐஸே சொல்லிடும். எனக்கு உன்னோட ஐஸ் சொல்லிடுச்சு. உனக்கு என் மேலே இருக்கிற லவ் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு அடிப்படும் போது உன் கண்ணில் தெரிகிற அந்த பயம், உன் கண்ணில் தெரிகிற அந்த வலி எனக்கு புரிய வச்சிருச்சு. உன்னோட இந்த ஹார்ட்குள்ளே இன்னமும் நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன், லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஐ லவ் யூ. இப்போ நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் அடி போய்ட்டு கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுட்டு வெஜிட்லாம் போட்டு அடி கால் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் மடி கிஸ் பண்ணிவிட்டு, நல்லா ரெஸ்டடு, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜிமின் ஜங்குக்கு போன அடுத்த செகண்ட் அடி பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு, என்ன ஜிமின் பண்ணுற, என்னடா நடந்துட்டுருக்குங்க, உனக்கு என்ன பைத்தியமா? அவள் பக்கத்தில் வரும்போது என்ன, எதுக்கு அப்படி நின்றுட்டு இருந்த, எதுக்கு அவனை அப்படி பார்க்குற, ஜிமின் 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 உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கோவமாக உட்காந்துட்ருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் நிறைய ஜின்னோட ரூமுக்கு தான் வராங்க. அங்கே ஆல்ரெடி நம்ஜோன், ஷுகா, அன்ஜின், ஹோபி 4 பேருமே இருக்காங்க. ஷுகா உள்ளே வந்ததுமே, ஜின் தான் ரெடியா? ஏங்க அது ரெடியான்னு கேட்டேன். ஜிமின் கிட்ட சொல்லிட்டியா? இல்லை சொல்லலை. சரி ஓகே, இப்போதைக்கு நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ இந்த ரூம்குள்ளே வேறு மாதிரி இருக்க போகிற ஜங்குக். உன்னை நீ கண்ட்ரோல் பண்ண பாரு, புரியுதா? இப்போது உனக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ ரிஸ்க்குன்னு உனக்கே தெரியும்ல. அந்த பிளட்டு உன்னை கண்டிப்பாக உன்னோட கண்ட்ரோல் லூஸ் பண்ண வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ண பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, ஓகேயா
நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்பா இந்த ஜங்குக்கை கூட்டிகிட்டு உள்ளே இன்னொரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஹோபி ஜோன் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஹோபியும் அப்படியே ஜின் பின்னாடி போயிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த ரூம்குள்ளே தான் கட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரூம்லேருந்து பயங்கரமாக சத்தம் வருது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சவுண்ட் அப்படியே குறையுது. இப்போ ஜின் ஹோபி 2 பேரும் அப்படியே வெளியில் வராங்க. நம்ஜூன் தான் என்னன்ற மாதிரி பார்க்க அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஆனால் அவன் அன்கான்ஷியஸில் இருக்கான். கான்ஷியஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும். பார்த்துக்கலாம், அது வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது அப்படியே ஒரு மிட் நைட் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கோட ரூமில் யாருமே கிடையாது. அந்த ரூம் க்ளோஸில் தான் இருக்குது. இப்போது அந்த ரூம் முன்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஃபுல்லாலாம் காட்டல. அந்த பர்சன் அப்படியே வந்து நின்றுட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் ஓப்பன் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிற, சீக்கிரமாகவே நீயே அந்த ரூமை விட்டு வெளியில் வருவ, உன்னை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்சன் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இப்படியே தான் டேஸஸும் போகுது. இப்படியே ஒரு 8 days கிட்ட ஆகிடுச்சு. ஜங்குக்கு இன்னும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படியே தான் அன்கான்ஷியஸ்லேயே இருக்கார். இந்த பக்கம் ஜின் தான் அடிக்கடி போயிட்டு செக் பண்ணிவிட்டு மெடிசன் கரெக்டான அந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இப்படியே டேஸஸும் போயிடுச்சு. இப்போ ஒன் டே தான் நம்ம ஜின் டே என்னையா இங்கே பாரு, நான் ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறேன், நான் வர வரைக்கும் ஜங்குக்கோட ரூமுக்கு ஷேரும் போயிடக்கூடாது, புரியுதா? ஏன்னா ஹோபியும் இங்கே இல்லை. ஸோ நான் வர வரைக்கும் பார்த்துக்கோ. அப்புறம் நம்ஜூன் வந்தானா நான் வெளியில் போயிருக்கிறத சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜின் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. டே தான் ஏன் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பட் ஜின் எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு வேகமாக எங்கேயோ போகிறாரு. டேதை பார்த்துட்டு என்னாச்சு இவருக்கு, இவர் எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஜங்கு ரூம் முன்னாடி வந்து பார்க்குறாங்க. ஸோ ரூம் க்ளோஸில் தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜின் தான் ஆக்சுவலி அப்படின்ட்டு காரை ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனதும் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிறாங்க. ஸோ உள்ளே பார்த்தா ஒரு வுட் ஹவுஸ் இருக்குது. ஜங்குக் நேராக அந்த ஹவுஸ்க்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்கிறாரு. அவரோட ஃபேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு மாஸ்க்கு போட்டுட்டு ஜங்குக் அப்படியே அந்த பர்சன் முன்னாடி போய் நிற்க. இப்போ அந்த பர்சனும் அப்படியே ஜங்குக்கை பார்த்து அம்மா ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், நான் வருவேன்றது உனக்கு நல்லா தெரியும்ல. ஆமாம் இந்த ஜங்குக், நீ வருவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே அந்த பர்சனை பார்த்து மறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான் சச்சோ கோவம் வருதா, ஆனால் இதுவும் நல்லா இருக்குல்ல இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் யார் நீ, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன், இவ்வளோ அப்பாவியாக இருக்கியே, இன்னமும் என்னை கண்டுபிடிக்கலையா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜங்குக் அப்புறம் இன்னும் புரியாமல் இங்கே பாரு, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் குழப்பிட்டுருக்கு, நீ எதுக்காக எனக்கு சேவ் பண்ண நினைக்கிற, எதுக்காக என்னை காப்பாற்ற நினைக்கிற, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமாம், நான் உன்னை காப்பாற்ற தான் நினச்சேன், ஆனால் அதுக்கு காரணம் உன்னை காப்பாற்றுறதுக்கு இல்லை, உன்னை கொல்றதுக்கு அப்படின்ட்டு சொல்ல ஜங்குக் ஒன்றும் புரியாமல் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன கன்ஃபியூசிங்காக இருக்கா, அதாவது நீ என்னோட பாயிண்ட், என்னோட டெஸ்டினேஷன், உன்னை கொல்றதும் உன்னை என்ன பண்ணினாலும் அதை நான் மட்டும்தான் பண்ணோம், என்னை தவிர வேறு யாரும் உன்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு என்ன சொன்ன, நான் உன்னோட டெஸ்டினேஷனா, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, அப்படி இருந்தால் நீ என்னை அப்போவே கொண்டிருக்கலாமே, எதுக்காக என்னோடய உருவம் மாறுற வரைக்கும் நீ வெயிட் பண்ண, நான் முழுசாக மாறுற வரைக்கும் இதுக்கு வெயிட் பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த பர்சன் சிரிச்சுக்கிட்டே காரணம் இருக்குது ஜங்கு,
ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே. நீ அந்த கிஃப்டை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாவ. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நேருக்கு நேராக நிற்கிறோம்ல. இப்போ தானே நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட இந்த மீட்டப் மெமரபுளாக இருக்கணும்ல. இரு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு சொடக்கு போடுறாங்க. ஸோ அப்போது அங்கே இருக்கிற ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜின்னு. ஸோ அவரை சுற்றி அப்படியே ஒரு மாதிரி கெமிக்கலாக ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு ஜின்யாங் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிற அந்த பர்சனை பார்த்து மறைக்கிறாங்க. இவர் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? என்னோடய ஹியாங் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? ஓ சிச்சோ, உனக்கு உன் ஹியாங்க ரொம்ப பிடிக்குமா என்ன? ஆனால் சாரிப்பா, இவன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஏன்னா உன்னோட பவர் திரும்ப வர்றதுக்கு இவன் தானே காரணம். அதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம். அதுதான் சரி. இப்போது சாய்ஸ் உன்னோடது. கண்டிப்பாக நான் உன்னை விட்டுருவேன். ஆனால் எனக்கு நீ வேணும். நான் சொல்கிறத செஞ்சால் நான் உன்னை விட்டுறேன். சரி ஒன்றும் இல்லை, அவரை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே கன்ஃபியூசிங்காக அந்த பர்சனே பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சோன் போடுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.